செபிக்க பயம், சபிக்க பயம், எடுக்க பயம், கொடுக்க பயம், சுகிக்க பயம், சகிக்க பயம், எதையும் உயரத்தில் வச்சு அடுக்க பயம், ஆரையும் கோவிச்சு அடிக்க பயம். இந்த படத்துல ஆண்டவர் சொல்ற மாதிரிதான் நானும் இருந்தேன். எனக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம். சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போறதுக்கு பயம், படிக்கலன்னா டீச்சர் திட்டுவாங்களேன்ற பயம், ஃப்ரெண்டு கலாச்சதுக்கு திரும்ப கலாச்சா எங்க அடிச்சிருவானோன்ற பயம், பொண்ணுங்கிட்ட பேச பயம், பந்தயத்துல கலந்துக்க பயம், 10th 12th மார்க் கம்மியாயிடுச்சுன்னா சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்களோன்ற பயம், ஒரு நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கணுமேன்ற பயம், அப்படியே கிடைச்சாலும் நம்மளுக்கு பிடிச்ச கோர்ஸ் தருவாங்களோ மாட்டாங்களோன்ற பயம், கல்ச்சுரல்ஸ்ல ஆட பயம், பாட பயம், நடிக்க பயம், அவ்வளோ ஏன் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாம்பார் காலி ஆயிடுச்சுன்னா திரும்ப கேட்கறது கூட பயம். இது எல்லாத்தையும் தாண்டி யூடியூப்ல வீடியோ போட்டா எப்போ எவன் என்ன சொல்லுவானோன்ற பயம். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கா பயந்து 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 கடைசியில நம்மளுக்கு உண்மையா என்னதான் பிடிக்கும், நம்ம யாரு அப்படின்ற விஷயத்தையே நம்ம மறந்துடுறோம். அப்பதான் ஒரு முடிவெடுத்தேன். ஒரு 50-60 வயசுல நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்து என்னடா கடைசி வரைக்கும் மத்தவன் என்ன நினைப்பானோ அப்படின்ற பயத்துல வாழ்ந்து வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை நம்ம வாழாம போயிட்டோமேன்ற ஏக்கத்துல வர பயத்தை விட எவன் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இனிமேலாச்சும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி யூடியூப்ல வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவை பாக்குற யாராச்சும் என்ன மாதிரியே பயத்துல இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன். யாருக்கு தான் பயப்படுறீங்க? இன்னைக்கு நீங்க யாருக்கு பயப்படுறீங்களோ அவங்களே நாளைக்கு நீங்க பெரிய ஆளா வந்துட்டா எனக்கு அப்பவே தெரியும் நீ கரெக்டா சுடுவேன்னு. எனக்கு அப்பவே தெரியும் நான் சுட்டதுக்கு அப்புறம் நீ இந்த மாதிரி பேசுவேன்னு அப்படின்னு சொல்ல போறான். இப்ப இவ்வளவு பேசுறேன்ல, எனக்கு மட்டும் எல்லா பயமும் கம்ப்ளீட்டா போயிடுச்சா என்ன? இல்ல, எனக்கும் உள்ளுக்குள்ள பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அதை எப்படியாச்சும் ஓவர் கம் பண்றதுக்கு என்னால என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நீங்களும் உங்க பயத்துல இருந்து வெளில வர்றதுக்கு என்னென்னலாம் ஸ்டார்ட் பண்ணணுமோ எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் டுகெதர், லெட்ஸ் க்ரோ டுகெதர்.